வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மலேசிய பிரதமர் இந்தியா வருகை, ஆரத் தழுவி வரவேற்றார் பிரதமர் மோடி. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 200 நடமாடும் வாகனங்கள் சேவை, கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாள், ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. நிலம் கையகப்படுத்துவதில் அரசு ஆதரவளித்தால் மட்டுமே திட்டங்களை விரைவாக நிறைவேற்ற முடியும், முதலமைச்சருக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் பதில். மத்திய பிரதேசத்தில் லாரி மீது ஆட்டோ மோதி கோர விபத்து, 7 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை, அதிபர் பைடன் பேச்சு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி தலைநகர் டெல்லியில் உள்ள வீரபூமியில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் மலர் அஞ்சலி செலுத்தினார். இது குறித்து கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், கோடிக்கணக்கான இந்தியர்களிடம் நம்பிக்கைக்கான ஒளியை ஒளிர செய்தவர் ராஜீவ் காந்தி என பதிவிட்டுள்ளார். ரயில்வே மேம்பாட்டு திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்திற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். தமிழக ரயில்வே திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கேள்விகள் எழுப்பி நேற்று கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிலளித்துள்ளார். அதில் தமிழகத்தில் ரயில்வே மேம்பாட்டுக்காக மத்திய அரசு 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், இந்த தொகை முந்தைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சராசரி ஒதுக்கீட்டை விட 7 மடங்கு அதிகம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நிலம் கையகப்படுத்துவதில் அரசு ஆதரவளித்தால் மட்டுமே திட்டங்கள் விரைவாக நிறைவேற்ற முடியும் எனவும், நீங்கள் 1 அடி எடுத்து வைத்தால் தமிழகத்தில் ரயில்வே மேம்பாட்டிற்கு 2 அடி எடுத்து வைப்போம் என்று உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 200 நடமாடும் வாகனங்கள் சேவைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 200 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளின் சேவைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கருவூல கணக்குத்துறைக்கு தேர்வாகி உள்ளவர்களுக்கும், பணிக்காலத்தில் மறைந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கிடும் அடையாளமாக 10 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். மத்திய பிரதேசத்தில் லாரி மீது ஆட்டோ மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் சந்தர்பூர் மாவட்டத்தில் உள்ள கஜுராஹோ ஜான்சி நெடுஞ்சாலையில் பாகேஷ்வர் நோக்கி ஆட்டோ ஒன்று இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தது. இந்த ஆட்டோவில் 13 பேர் பயணம் செய்தனர். நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ திடீரென சாலையில் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அதிபயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் 1 வயது குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 253வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வீரத்தின் வெளிநிலமான தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலை போரில் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து தன்னந்தனியே பகவர்களை வென்ற மாவீரன் ஒண்டி வீரனின் நினைவை போற்றி வணங்குவோம் என்று தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழாவை ஒட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழாவை ஒட்டி பயணிகள் வசதிக்காக திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து விழாக்கால சிறப்பு ரயில் நாளை 28ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஆகிய நாட்களில் பிற்பகல் 3:25 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:55 மணிக்கு வேளாங்கண்ணிக்கு சென்றடையும். இதேபோல மறு வழித்தடத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து விழாக்கால சிறப்பு ரயில் வரும் 22, 29 மற்றும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆகிய நாட்களில் இரவு 7:10 மணிக்கு புறப்பட்டு திருவனந்தபுரம் சென்ட்ரலை மறுநாள் அதிகாலை 6:55 மணிக்கு சென்றடையும் என்று தெரிவித்துள்ளது. ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் அடுத்த மாதம் சென்னை வருவதாக மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இதுகுறித்து மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது, மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் 3 பெட்டிகளை கொண்ட முதல் ரயில் செப்டம்பர் மாதம் சென்னை பூந்தமல்லியில் உள்ள பணிமனைக்கு கொண்டுவரப்பட்டு மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும், இந்த ரயில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்றும், ஒரு ரயிலில் 1000 பேர் வரையில் பயணம் செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ள தண்டவாளங்களில் ரயில் இயக்கம் குறித்து அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர். கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான 4வது வழித்தடத்தில் பூந்தமல்லி கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரையிலான உயர்மட்ட பாதையில் ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சோதனை ஓட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவர் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகனுக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம், துறைமுகத்தை மேம்படுத்துதல் என பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்வதில் முன்னுரிமை கொடுத்து வருகிறது என்றும், சென்னையை விட மிகப்பெரிய ஓடுதளம் கொண்ட விமான நிலையமாக தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவர் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மதுரைக்கு இரட்டை ரயில் பாலத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார். தூத்துக்குடி மிக அதிகமாக வேகமாக வளர்ந்து வருகின்ற பகுதியாக இருக்கிறது. அதனாலதான் இந்த பகுதியினுடைய தேவையை கருத்தில் கொண்டு தூத்துக்குடியினுடைய விமான நிலைய விரிவாக்கம் பணியானது கிட்டத்தட்ட இந்த விமான நிலையத்தினுடைய அந்த ஓடுதளமே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். சென்னையை விட இதுதான் அதிகமான ஒரு இது ஏர்பஸ் போன்ற பெரிய விமானங்கள் இங்கு தரையிறங்கக்கூடும். இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சி, இந்த பகுதியினுடைய வேலை வாய்ப்பை மையமாக கொண்டு நம்மளுடைய அரசாங்கம் சிறப்பாக பணிகள் செய்து கொண்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். திருமயம் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் கூட்டத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே 6 ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் கூட்டம் நடைபெற்றது. இதனை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்து உரையாற்றினார். அப்போது இந்தியாவிலேயே பொதுமக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் 30 நாட்களுக்குள் நிறைவேற்றும் வகையில் செயல்பட்டு வரும் திட்டம் தமிழக முதல்வரால் கொண்டுவரப்பட்ட இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம்தான் என்றும், கிராமப்புறங்களில் உள்ள மக்களின் கோரிக்கையை அவர்கள் இடத்திலேயே சென்று மனு வாங்கி உடனடியாக பரிசீலனை செய்து நிறைவேற்றி தரும் அரசு திமுக அரசுதான் என்றும் கூறினார். இந்நிகழ்வில் திருமயம் வட்டாட்சியர் புவிகரசன் மற்றும் 15 அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவூரில் நடைபெற்ற பேருந்து பணிமனை திறப்பு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சிவசங்கர், தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவூர் பகுதியில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பேருந்து நிலைய பணிமனை திறப்பு மற்றும் புதிய வழித்தடங்களில் அரசு பேருந்துகள் இயக்கும் விழா நடைபெற்றது. கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேருந்து நிலைய பணிமனையை தொடங்கி வைத்தனர். பின்னர் புதிய வழித்தடங்களில் இயக்கப்படும் புதிய அரசு பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதையடுத்து அமைச்சர் சிவசங்கர் பேசுகையில், இந்தியாவே நமது முதல்வரை பார்த்து எந்த திட்டத்தை தொடங்கலாம் என பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், போக்குவரத்து துறைக்கு 2800 கோடி ரூபாய் முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார் எனவும் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் 1200 கோடி ரூபாய் ஒதுக்கிய போது அது இந்த துறை சிறப்பாக செயல்படுவதற்கு உதவியது. அந்த 1800 கோடி வந்த பிறகுதான் கடந்த காலங்களில் 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை இருந்தது மாதிரி சம்பளம் முதல் தேதியிலே போக்குவரத்து துறையிலே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கின்ற சில மாநிலங்களில் 3 மாதம் கூட சம்பளம் பெறாமல் போக்குவரத்து துறை ஊழியர்கள் பணியாற்றுகின்ற நிலைமை, போராடுகின்ற நிலைமையெல்லாம் இருக்கிறது. அப்படி அந்த 1800 கோடியில ஆரம்பித்த இந்த திட்டம் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2800 கோடி ரூபாய் போக்குவரத்து துறைக்கு வழங்கியிருக்காங்க. அப்ப கொடுத்த நிதிக்கும் இப்ப கொடுத்த நிதிக்கும் 1000 கோடி ரூபாய் கூடியிருந்தா இந்த 1000 கோடி ரூபாய் போக்குவரத்து துறைக்கு கூடுதலான வருமானமாக கிடைத்திருக்கு. மகளிர் ஏற்கனவே ஒரு 40% பேர் தான் அரசு பேருந்துகள், நகர பேருந்துகளில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இப்ப அது கிட்டத்தட்ட 68% மகளிருடைய பயண வீதம் அதிகரித்திருக்கிறது. புதுச்சேரியில் தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் ஒட்டக பராமரிப்பாளரை மிதித்து கடித்து கொன்ற ஒட்டகத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் கடற்கரையில் தனியார் பொழுதுபோக்கு மையம் உள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஒட்டக சவாரி நடந்து வந்தது. அங்கிருந்த ஒட்டகத்தை மத்திய பிரதேச மாநிலம் பர்வானியை சேர்ந்த ரமேஷ் என்ற புதியவர் பராமரித்து வந்தார்.
இந்த நிலையில் ஒட்டகத்திற்கு தீவனம் வைத்த முதியவரை ஒட்டகம் மிதித்துக் கொன்றது. இது தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதியவரை ஒட்டகம் மிதித்து கடித்துக் கொன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த பள்ளிக்கரணை பகுதியில் வசித்து வரும் மகேஸ்வரன் என்பவர் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்து பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இந்த நிலையில் மகேஸ்வரனிடமிருந்து தப்பிச் சென்ற சிறுமி பெற்றோர்களிடம் இது குறித்து கூறியதை அடுத்து சிட்லப்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மகேஸ்வரனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடுமலை அருகே பஞ்சலிங்கம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் தோணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடிவாரம் பகுதியில் உள்ள அமனி லிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது. பாதுகாப்பு கருதி பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்படாத நிலையில் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து பேரிகேடுகள் அமைந்து கோவில் ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டையில் உலக புகைப்பட கலைஞர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் உலக புகைப்பட கலைஞர்கள் தின விழாவை ஒட்டி சுங்கச்சாவடியில் சங்க கொடி ஏற்றப்பட்டு கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பின்னர் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் வீரப்பன், மாவட்ட துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வன், தாலுகா தலைவர் வேலு உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். படித்த பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை அதிகப்படுத்த கோரி டிபிஐ அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்துள்ள நியமன தேர்வு முடித்தவர்கள் படித்த பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை அதிகப்படுத்த கோரி பள்ளி கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தமிழக அரசு பள்ளி ஆசிரியர்களை குறைவாக தேர்வு செய்துள்ளது, எனவே அதிக பள்ளி ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும், அரசு பள்ளிக்கூடங்களில் பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாததால் பெற்றோர்களும் மாணவர்களும் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்துவதும் சாலை மறியலில் ஈடுபடுவதும் எப்போதும் இல்லாத அளவிற்கு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் படித்த பட்டதாரிகளுக்கான அதிக இடங்களை அதிகரித்து மாணவர்களின் நலன் மற்றும் ஆசிரியர்களின் நலன் காக்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அருகே அனுமதியின்றி கிணறுகளில் தண்ணீர் கெடுப்பதை தடுத்து நிறுத்திய கிராம மக்களுடன் பீஸ் கமிட்டி அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் சித்தார்கோட்டை ஊராட்சியில் உள்ள ஜமீன்தார் வலசையில் குடிநீர் கிணறுக்கு பைப்லைன் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஜேசிபி இயந்திரத்தின் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதன் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் பணியை நிறுத்தி உத்தரவிட்டு பீஸ் கமிட்டியை ஏற்பாடு செய்திருந்தார். வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சித்தார்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் தேவிப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர், வருவாய் வட்டாட்சியர் ராஜ மனோகர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 2 ஊராட்சிகளில் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்து அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உதவி இயக்குநர் மற்றும் ஊராட்சி பணிகள் அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து இருதரப்பு ஆவணங்களையும் வைத்து ஆய்வு செய்து அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இன்னும் 1 வார காலம் இதை நாங்கள் அந்த எங்கள் கிராமத்தில் எவ்வளவு கிணறு இருக்குது அதையெல்லாம் பார்வையிடணும். நிறைய டாக்குமெண்டேஷன் செய்யப்பட்ட ஊராட்சி தலைவர் மன்றத்தில் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தவறாக செஞ்சுருக்கீங்க, இதுக்கு எங்களுக்கு போதிய ஆவணம் இது சரியாக இல்லை, அதனால் இன்னும் 1 வார காலம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 வாரத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் எங்கள் ஊரில் உள்ள தண்ணீர் கிணத்தை எல்லாம் பார்வையிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிணறு எங்கள் சித்தார்கோட்டை பஞ்சாயத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி பட்டாவையுமே ஆளுநருக்கு தானம் பண்ணிட்டு தேவண்ண ஊராட்சி மன்ற தலைவர் பேரில் தான் இன்றைக்கி பட்டா வச்சிருக்காரு. அந்த பட்டா ஆக்சுவலி யாருக்குன்னா சித்தார்கோட்டை ஊராட்சி சார்பாக இருக்குன்னு ஆளுநர் பேரில் சித்தார்கோட்டை ஊராட்சிக்காக தான் இந்த இடத்த எங்கள் சித்தார்கோட்டை ஊராட்சிக்கு தண்ணி இல்லாதனால அந்த கிணத்தை நாங்கள் ஒரு ஒர்க் ஆர்டர் பண்ணி தண்ணி எடுக்கிறதுக்காக பைப் பண்ணி சித்தார்கோட்டை ஊராட்சி மன்றத்தில் வேண்டுகோள் வச்சுருக்கோம். எங்கள் கிராமத்துக்கு தண்ணி இல்லாதனால அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆர்டிஓ சார்ட்டே வேண்டுகோள் வச்சுருக்கோம். இது இன்னும் 1 வார காலத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. காரைக்காலில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து ரேஷன் கார்டு, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து மனுக்களை வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தங்களது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். இதில் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தாம்பரத்தில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் தமிழ்மாறன் பங்கேற்றார்.
சென்னை அடுத்த தாம்பரத்தில் பம்மல் 10வது வார்டு திமுக சார்பில் வட்ட கழக செயலாளர் முகமது அப்பாஸ் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் தமிழ்மாறன், பம்மல் மண்டல குழு தலைவர் கருணாநிதி, மதினா பேகம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய தமிழ்மாறன், திமுகவில் அதிக உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்து நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார். இதில் 10வது வார்டு திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளங்களை தூர்வார வழங்கிய அனுமதியை நீட்டித்து தருமாறு ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளங்களை தூர்வாரி அதன் மூலம் கிடைக்கும் மண்ணை விவசாய பொதுமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்ட நிர்வாகம் குளத்தை தூர்வார வழங்கிய அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனால் குளத்தை குத்தகைக்கு எடுத்த நபர்களும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் பாதிப்படைந்தனர். இதைத் தொடர்ந்து கோதநல்லூர் பேரூராட்சியின் 18வது வார்டு தேமுதிக உறுப்பினர் மஞ்சு விஜயகுமார் தலைமையில் அப்பகுதி மக்கள் குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அதில் குளங்களை முழுமையாக தூர்வாரி விவசாயிகளுக்கும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் பயன்பெறும் வகையில் அனுமதியை நீட்டித்து தருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. குளம் தூர்வாரதுக்கான பர்மிஷன் எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. தாசில்தாரோட மேற்பார்வையில் அந்த குளம் தூர்வாரது பணி ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. கடந்த வெள்ளிக்கிழமை என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அந்த பர்மிஷன் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனனால என்னன்னா, அந்த வண்டி இறங்குன அந்த தூர்வாரதுக்காக இறங்க வண்டி கரையோரங்கள் குளக்கரை ரொம்ப தாழ்ந்த பகுதியாக ஆயிடுச்சு. அதாவது இப்போ குளத்தோட கொள்ளளவும் கரைமட்டமும் ஒரே அளவில் இருக்கு. அதனால அந்த வெள்ளம் மழை வரவோ இல்லை கரெக்டான வழியில் தண்ணி வரவோ செய்யும்போது குளத்தோட மடை உடஞ்சி பொதுமக்கள் பயனுக்கும் இல்லாமல் அதாவது அந்த குளம் அழிஞ்சு போகிற சூழ்நிலையிலையும் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் மாதிரியா இருக்குது. அதனால இந்த பர்மிஷனை எங்களுக்கு காலக்கெடுவை கொஞ்சம் நீட்டி தரணும். ஏன்னா 1 மாதம் கூட அனுமதி இருந்துச்சு. ஆனால் மழை வந்ததுனால அவங்களோட பணி நிறைய நாள் தடைபட்டுது. அதனால எங்களோட அந்த முழுமையான அந்த 30 நாளுக்கான அவங்களோட முறையை அவங்களால பயன்படுத்திக்க முடியலை. அதனால அதோட அனுமதி நாள் நீட்டிக்க நாங்கள் இன்னைக்கு மனு கொடுக்கறதுக்காக வந்தோம். திருச்செந்தூரில் ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி பக்தர்கள் கோவில் கடற்கரையில் இரவு முழுவதும் விழித்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி டோல்கேட் பகுதி, பக்தர்கள் காத்திருப்பு அறை உள்ளிட்ட இடங்களில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பாதுகாப்பு பணிக்காக 800 போலீசார் மற்றும் 2 போக்குவரத்து யூனிட் அமர்த்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கோவிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன பாதையில் 18,000 பக்தர்களும், பொது தரிசன பாதையில் சுமார் 40,000க்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. பழவந்தாங்கலில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. சென்னை அடுத்த பழவந்தாங்கலில் நேரு அரசு பள்ளியில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரிவினர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். போட்டியில் சிறப்பாக விளையாடிய அணிக்கு முதல் பரிசாக கோப்பைகள் மற்றும் 50,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 30,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதில் 185வது திமுக வட்ட செயலாளர் திவாகர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள், கிரிக்கெட் வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மத்திய அரசை கண்டித்து மின்சாரத்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மத்திய அரசை கண்டித்து மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரியும், மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மின்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். கோவில்பட்டி வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான கபடி மற்றும் எரிபந்தாட்ட போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார பள்ளிகளுக்கு இடையிலான 2024-25ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகளை இல்லத்தார் நடுநிலைப் பள்ளி நடத்தி வருகிறது. வட்டார அளவில் நடைபெறும் இப்போட்டி குமரகிரியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு லீக் முறையில் விளையாடினர். கபடி மற்றும் எரிபந்தாட்ட போட்டியை நடுநிலைப் பள்ளி செயலாளர் சங்கரன் துவக்கி வைத்தார். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இல்லத்தார் நடுநிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஜெயக்குமார் செய்திருந்தார். தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம்.
சேலத்தில் காலை முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென கனமழை பெய்தது. இதில் ஐந்தரோடு, அஸ்தம்பட்டி, ஏற்காடு அடிவாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் பலர் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட ஜிம்னாஸ்டிக்ஸ் கழகம் சார்பில் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் வீரர்களை கலந்து கொள்ள வைக்கும் வகையில் மாவட்ட அளவிலான ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட ஜிம்னாஸ்டிக்ஸ் வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுக் கோப்பை வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருமுருகன்பூண்டி, கைகாட்டிப்புதூர், சேவூர், சூளை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசத் தொடங்கியது. தொடர்ந்து ஒரு சில இடங்களில் சாரல் மழை பெய்யத் தொடங்கியது. இதனையடுத்து திடீரென்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் சேவை நிறுவனத்தின் மகிழா உறுப்பினர்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் 60க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளுக்கு பால், பிரெட் மற்றும் பிரசாதம் வழங்கினர். இதில் சத்யசாய் சேவை மையத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் கிளை சார்பாக யஜுர்வேத உபகர்மா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கிளை தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியை கௌரவ தலைவர் சங்கர் வழிநடத்த அனைவரும் பூணூல் அணிந்து மந்திரங்கள் முழங்கினர். இதில் இளைஞரணி செயலாளர் மணிகண்டன், துணை செயலாளர் குருபிரசாத், பொருளாளர் வெங்கட கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். நெல்லை மாவட்டம் திசையன் விளை வடக்கு தெரு சுடலை ஆண்டவர் திருக்கோவிலில் கோடை விழாவை ஒட்டி சுடலை ஆண்டவர் மகளிர் சேவா சங்கம் சார்பில் சிறப்பு சுமங்கலி பூஜை நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கும்ப கலசத்துடன் பங்கேற்று வழிபாடு செய்தனர். பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. சென்னை அடுத்த கோவிலம்பாக்கம் ராஜேஸ்வரி நகரில் ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி மகா கணபதி ஹோமமும், லட்சுமி ஹோமமும், நவகிரக ஹோமமும் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் கலசங்களை வைத்து புனித நீருக்கு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் கோபுர கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் கட்சி நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்ரீ பாகாம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி தினத்தை ஒட்டி ஆலய வளாகத்தில் 108 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்ட மாவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், சிவன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் கந்தசாமி, நிர்வாக குழு அலுவலர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். பழனி அருகே ஆயக்குடியில் உள்ள மகாலட்சுமி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் குறும்பர் சமுதாய மக்கள் சார்பில் தலையில் தேங்காய் உடைக்கும் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கோவில் பூசாரி பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். பின்னர் சண்முக நதியில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 52,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 6,660 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 52,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 92 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 445 புள்ளிகள் அதிகரித்து 80,870 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 134 புள்ளிகள் அதிகரித்து 24,707 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
மலேசிய பிரதமர் இந்தியா வருகை ஆரத் தழுவி வரவேற்றார் பிரதமர் மோடி. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 200 நடமாடும் வாகனங்கள் சேவை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள். ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. நிலம் கையகப்படுத்துவதில் அரசு ஆதரவளித்தால் மட்டுமே திட்டங்களை விரைவாக நிறைவேற்ற முடியும். முதலமைச்சருக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் பதில். மத்திய பிரதேசத்தில் லாரி மீது ஆட்டோ மோதி கோர விபத்து, 7 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை, அதிபர் பைடன் பேச்சு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.